ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, என்ன மருந்து தெளிக்கிறீங்க அப்படின்னு. அதை நான் சொல்லலான்னு இருக்கேன். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது ஒரு ஸ்டைல். சொல்லப்போனால் அது நர்சரியில் அவங்க பயன்படுத்துகிற ஒரு சீக்ரெட்டு. ஒரு 4 மருந்து சேர்ந்து வரும். அதுதான் வாரத்துக்கு ஒரு முறை நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அது த்ரிப்ஸு மைட்ஸு ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அது என்ன ரேஷியோவில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இதுதான் அந்த 4 மருந்து பாருங்கள். மோனோக்ரோட்டோம்பஸ் ஃபஸ்ட்டு. மோனோக்ரோட்டோம்பஸ் ஒரு 2 ml, பவுஷாக் ஒரு 2 ml, பயோஃபைட் ஒரு 2 ml, இமிடாக்ளோபிரிட் ஒரு 1 ml. இது மட்டும் 1 லிட்டருக்கு 1 ml, மற்ற 3மே 1 லிட்டருக்கு 2 ml. இந்த 4மே சேர்ந்து தான் கொடுக்கணும். இது ரொம்ப ஹெவி டோஸாக அப்படின்னா இல்லை. 2 ml கொடுத்தா ஒன்றும் செய்யாதா அப்படின்னா ஒன்றுமே செய்யாது. ஏன்னா நான் வழக்கமாக இது தான் கொடுத்துட்டே இருக்கிறேன். இப்போ மோனோக்ரோட்டோம்பஸ், இமிடாக்ளோபிரிட் ரெண்டுமே பூச்சிக்கொல்லி, பூச்சிக்கு த்ரிப்ஸு மைட்ஸ் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணும். பவுஷாக் நமக்கு நியூ க்ரோத்து நிறைய வர்றதுக்கு உதவி செய்யும். பயோஃபைட் செடிக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து செடி இன்னும் கொஞ்சம் கூட பிரைட்டாக ஆக்டிவாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும். இது வாரம் ஒரு முறை கொடுக்கலாம், 5 நாளைக்கு ஒரு முறை கூட கொடுக்கலாம், ஒன்றுமே செய்யாது. இது நர்சரியில் நிறைய நர்சரியில் இந்த மருந்து பயன்படுத்துகிறாங்க. ப்ளஸ் நம்ம இப்போ புதுசாக நட்டிருக்கோம், இன்றைக்கி நர்சரியில் வாங்கிட்டு நட்டிருக்கோம் அப்படின்னா அந்த செடிகளுக்கு கூட இந்த மருந்து கொடுக்கலாம். ஆனால் பேர் ரூட் பிளான்ட்டு கொடுக்கக்கூடாது. அது செடி அப்படியே இலையெல்லாம் கரிஞ்சி போகும். புதுசாக நட்ட மற்ற எல்லா செடிகளும் கொடுக்கலாம். அது ஒருவேளை கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட இந்த மருந்து கொடுத்த பிறகு நல்லா ஆக்டிவாக மாறிடும். இப்போ சில சமயங்களில் உங்களுக்கு த்ரிப்ஸ் அட்டாக் நிறைய இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா இதே மருந்தை நீங்கள் ஒரு 2 நாள் இடைவெளியில் ஒரு 3 முறை கொடுக்கலாம். தொடர்ந்து கொடுக்கும்போது அரெஸ்ட் ஆயிரும். அங்கே தான் சில முறை நம்ம தவறு செய்வோம். என்ன அப்படின்னா, இந்த மருந்து கேட்கலன்னு உடனே வேறு மருந்துகள் நம்ம மாறி மாறி போயிட்டே இருப்போம். கடைசியாக செடி வீணாக போயிடும். நான் கூட அந்த தவறை செய்திருக்கிறேன். அதனால் இந்த 4 மருந்துமே போதும், நமக்கு செடி நல்ல பசுமையாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும். ஆனால் இதுவுமே கூட கொஞ்சம் காஸ்ட்லி தான், நல்ல ரேட்டு வரும். இப்போ சிலர் இவ்வளோ ரேட்டு கொடுத்து செடிக்கு வாங்கி நம்ம தெளிக்கவா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சிலர் சொல்லுவாங்களே, எனக்கு ஒரே ஒரு மருந்து வேணும், ஒரு மருந்தில் எல்லாமே சரியாகணும் அப்படின்னா இந்த இருக்குது கெம். இது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். இது முன்னாடி ஒரு டீலர்கிட்ட தான் வாங்குவோம். ஆனால் இது இப்போது கெம் தான். இது கெம் இப்போது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கல. இது நான் லாஸ்ட்டாக அமேசானில் தான் வாங்கினேன். புதுசாகவே இருக்குது பாருங்கள். இது ப்ளஸ் எக்ஸோடஸ் இருக்குது. எக்ஸோடஸ் தற்சமே என்கிட்ட இல்லை. உங்களுக்கு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரிப்ஸ் மைட்ஸ் ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகும். அப்போ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இது உங்களுக்கு பிரான்ச்சஸ் நிறைய செடி நல்ல பெரிய செடியாக வரும், நிறைய பூக்கள் பூக்கும், பூவோட சைஸ் நல்லா பெருசாகும். அதுக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இப்போ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, நீங்கள் ஒரு கப்பில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு, அந்த கப்பில் இதை உங்களுக்கு இந்த கப்பு வேணும் அளக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், என்கிட்ட நிறைய கப்பு இருக்குது. இது ஒரு 10 ml அளக்கக்கூடியது. இது காப் சிரப் மூடி தான். இது காப் சிரப் அளக்கிறதுக்காக நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மூடி கேப் தான் இது. 10 ml வரைக்கும் இதில் எடுக்கலாம். இதில் ஒரு 30 ml வரைக்கும் எடுக்கலாம். இதில் ஒரு 40 ml வரைக்கும் எடுக்கலாம். இப்படி நீங்கள் கப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 ml 2 ml நான் எப்படி எடுக்க அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்குது, சிரஞ்சு. இது 5 ml, இது 3 ml. இதிலே உங்களுக்கு அளவு கொடுத்துருக்குது, நீங்கள் இதிலையே எடுத்துக்கலாம். அல்லது நான் 1 ml தான் எடுக்கிறேன் அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு தான் எடுக்கிறேன் அப்படின்னா 10 drops இஸ் ஈக்குவல் டு 1 ml. நீங்கள் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் இது கூட இந்த ஸ்டிக்கர் நீங்கள் பயன்படுத்தணும். ஸ்டிக்கர் அப்படின்னா வெட்டிங் ஏஜென்ட். நான் தற்சமயம் ஒரு லோக்கல் கடையில் தான் வாங்கினேன், உரக்கடையில். அவங்ககிட்ட வெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லும்போது அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு பேர் ஒட்டு பசையா, லோக்கல் நர்சரியில் ஒட்டு பசைன்னு கேட்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு 1 ml மருந்து சேர்த்தோன்னா இது 0.5 போதும். ஒரு 5 ml எடுத்தோன்னா 2.5, நிறைய எடுக்க தேவையில்லை. ஒரு 2 ml தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 1 ml இந்த லோஷன் போதும். இது எதுக்காக அப்படின்னா, அந்த மருந்து செடியில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை எனக்கு இது வாங்க தெரியல, எனக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்ம பாத்திரம் தேய்க்கிற விம் லோஷன் இருக்கு இல்லையா, விம் ஜெல், அது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் கலந்து கொடுத்தாலே போதும், உங்களுக்கு செடி நல்லா பிரைட்டாக வரும். இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஆட் பண்ணணும், என்ன அப்படின்னா ஐஸ் வாட்ரு. இப்போ நான் எனக்கு 15 லிட்டர் தண்ணி தேவைப்படும். 15 லிட்டர் தண்ணிக்கு நான் 5 லிட்டர் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு எடுத்தது தான். இந்த சில் வாட்டர் நீங்கள் கலந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செடி இந்த மருந்துனால் வர அந்த கெமிக்கல் எஃபெக்ட் லீஃப் பர்ன் வராமல் அந்த செடியை பாதுகாக்கிறதுக்கு
இந்த தண்ணி ஐஸ் வாட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் நார்மலாக ஈவினிங் வாட்ரு ஸ்ப்ரே பண்ணும்போதே ஐஸ் வாட்டர் கலந்து தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அதுபோல் மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போதும் ஐஸ் வாட்டர் கலந்து தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அதுபோல் மருந்து எந்த டைம் தெளிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் இது வரைக்கும் ஈவினிங் ஆஃப்டர் 5 o'clock ஈவன் நைட்டு 10 மணிக்கு கூட நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து காலையில் சிலர் ஏர்லி மார்னிங் சொல்லுவாங்க. இப்போ ஏர்லி மார்னிங் நம்ம கொடுத்தாலும் வெயில் அதிகமாக வரும்போது செடி எல்லாமே கரிஞ்சு போகிறதுக்கான இலைகள் வந்து பேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈவினிங் தான் கொடுப்பேன். மருந்து உரம் ரெண்டுமே எல்லாமே நான் ஈவினிங் தான் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் செடியும் இது மாதிரி பசுமையாக வரும். எனக்கு இப்போ பூக்கள்லாம் பூத்து முடிச்சிருச்சு. நான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். கட் பண்ணி இப்போது கடலை புண்ணாக்கு கொடுத்துருக்கேன். நேற்று தான் கொடுத்தேன். இன்னொரு ஒரு வாரத்தில் நிறைய நியூ க்ரோத் வந்து மறுபடியும் பூக்கள் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மருந்தடிக்கும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அதாவது உங்களுக்கு மருந்தடிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 செடியாவது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணியிலையாவது அந்த மருந்து மிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் 1 ml 2 ml அப்படி தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் 2 செடியை வச்சுட்டு 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ அந்த செடிக்கு கொடுத்துட்டு மீதி மருந்தெல்லாம் நீங்கள் வீணாக தான் கொட்டணும். ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு அதெல்லாம் வீணாக்குறது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மருந்தடித்து செடி வளர்க்கணும் எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது 10, 15 ஒரு 20 செடியாவது இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் கலக்கிற அந்த மருந்து வீணாகாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து மருந்து தெளிக்கிறீங்க, மீதி இருக்குது பாதி, சரி மீதி இருக்குதுன்னு இன்னொரு ரவுண்டு தெளித்து விட்டுரும் அப்படின்னு ரிவர்ஸில் ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா செடியெல்லாம் காஞ்சி போகும். அந்த அந்த கெமிக்கல் எஃபெக்டில் அந்த இலைகள்லாம் கொட்டிடும். அந்த தவறு மட்டும் செய்யாதீங்க. மீதி இருந்ததுன்னா தூர கொட்டுங்க. ஆனால் செடியில் மறுபடியும் 2வது ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அது ஒரு சிலர் செய்கிற தவறு. அதனால தான் மருந்து தெளித்து என் செடியெல்லாம் காஞ்சிருச்சு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதுதான் காரணம். இது போல் இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம செடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர், இந்த பூ எல்லாமே. இது மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டாக ஒரு ஆள் உயர செடியாக கொண்டு வரதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லி நிறைய சீக்ரெட் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.